சிறப்பாக ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு, விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி திங்கள் அமாவாசை கழிந்த 4ஆம் நாள் சதுர்த்தியிலே நாம் களிமண்ணாலான விநாயகரை வாங்கி வந்து சதுர்த்தி அன்று பூஜை செய்து மறுநாள் மறுபூஜை செய்து அதை குளங்களிலே கிணறுகளிலே கரைப்பது என்பது பழக்கம். ஆனால் ஆங்கிலேயர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அன்று எப்படி இங்கு தேவர் பெருமானுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் உண்டோ அதுபோல திலகர் பெருமானுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் மராட்டி மாநிலத்தில் உண்டு. ஆகவே இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை பொது விழாவாக கொண்டாடுவதன் மூலமாக தெய்வ பக்தியோடு தேசபக்தி உணர்வையும் ஊட்டுவதற்காக இதை பொது விழாவாக பயன்படுத்தினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சினிமாவில் எல்லாமே பாட்டு வரும். ஊரான் தோட்டத்தில் உருவம் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன். ஏன்னா எல்லாமே சாதாரண வெள்ளரிக்காய்க்கு விலை வைக்கிறது கூட ஆங்கிலேயனை நம்பித்தான் நாம் செய்து கொண்டிருந்தோம் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக. சரி, அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். திலகர் பெருமானார் அந்த மாதிரியாக பொது விழாவாக நடத்தினார். இன்னைக்குன்னு கேட்டால் ஆங்கிலேய கூலிகள் இன்று ஆட்சியிலே இருக்கிறார்கள், நம்முடைய கலாச்சார விரோதிகள். ஏன்னா நான் இன்றைக்கும் ஆதாரம் இல்லாமல் பேசுறதில்லை, அதனாலேயே ரொம்ப பேருக்கு என் மேலே எரிச்சல் வந்துடுது. 1944 சேலத்தில் திராவிடர் கழக முதல் மாநாட்டில் ஈவேராவின் தலைமையிலே CN அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம் என்ன தெரியுமா? வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது, அதனாலே காங்கிரஸ்காரன் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கான். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது, இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. எப்படி தேசபக்தியும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற தலைவர்கள் தெரியுமா? இதுக்கு பேரறிஞரான், எதுக்கோ பட்டு குஞ்சலோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியா இந்த மாதிரி தீர்மானம் போட்டவர்கள். அதில் அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தீய சக்திகள் இந்த தமிழகத்தில் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ நமக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஏனென்றால் தேச விரோத தீய சக்திகளின் கையிலே நம் மாநிலம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இவர்கள் கலாச்சார விரோதிகள். எனக்கு முன்பாக பேசிய அருமை சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளையாருக்கு இஞ்சி டேப் எடுத்துட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன்னா 10 அடிக்கு மேலே 1 இன்ச்சு கூட இருக்குது, அந்த 1 இன்ச்சை குறைக்கணும். அதே மாதிரியா கல்யாணமே பண்ணிக்காத பிள்ளையாருக்கு குடும்ப கட்டுப்பாடு. இன்றைக்கி போன தரம் 7 வச்ச, இந்த தரம் 8 வைக்கப்படாது. ஏன் வச்சா என்ன? நான் கேட்குறேன், போன தரம் இத்தனை % முஸ்லீம் இருந்தான், இனிமேல் கூடக்கூடாது, அதனால அந்த எண்ணிக்கையை குறைப்போம்னு சொல்கிற தைரியம் எந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கோ அல்லது ரெவென்யூ அதிகாரிக்கோ இருக்கா? அதையும் பேச மாட்டீங்க. போன தடவை இவ்வளோதான் ஹிந்து இது கிறிஸ்டியன் இருந்தான், இப்போ கிறிஸ்டியன் கூடக்கூடாது சொல்ல முடியுமா? தடுக்க முடியுமா? தைரியம் இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், சமீபத்திலே அயோத்தியிலே எம்பெருமான் ராமனுக்கு பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு. நான் அதுக்கு முதல் நாளே திரு DGP அவர்கள்ட்ட பேசினேன். நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட வரணும்? நாங்கள் ஏன் அனுமதி கேட்கணும்? தேவையில்லை. ஏன்னா சட்டப்படி எனி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு நாம் போலீஸ்கிட்ட அனுமதி கேட்க வேண்டாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் ஹைகோர்ட்டில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, காவல்துறை சொன்னாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம்னு. வரும்னா நீ போ, அவங்க உங்ககிட்ட வர வேண்டாம். புரியுதா? நாம நம்மோட அதிகாரம் என்ன, உரிமை என்ன புரிஞ்சிருக்க வேண்டாமா? நீதிபதி சொல்றாரு, காவல்துறையிலேருந்து ரிப்போர்ட் சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம்னு. வரும்னு நீ நினைச்சா நீ போ அவங்கள்ட்ட, அவங்க உங்ககிட்ட வந்து அனுமதி கேட்க தேவையில்லைன்னு. அதனால பிள்ளையார் வைக்க நாம எங்க போகணும்? நாம ஏன் போகணும்? நாம வைப்போம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னா அவங்க நம்மகிட்ட வரட்டும்.
ரெண்டாவது நான் கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஹிந்துவால வரப்போவதா? இல்லை. அப்ப யாரால வருமோ அவன் மீது நடவடிக்கை எடுக்கத்தானேங்க உங்களுக்கு யூனிஃபார்ம். வேற எதுக்கு? காவல்துறை எதுக்கு இருக்கு? உங்க கையில கம்பு எதுக்கு இருக்கு? அந்த தேச விரோத ஹிந்து விரோத தீய சக்திகளை நீங்க அடக்கிறதுக்காக இருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும். நீங்க பாருங்க, எப்பவுமே இந்த தீய சக்திகள் வந்தா பயமா இருக்கு நமக்கு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பாவிக்கு சோறு போட்டா பாவம் வந்துடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குன்னக்குடியில் ஒரு பாவ கும்பலுக்கு சோறு போட்டதுனால யானை தீப்பிடிச்சு போச்சு. உண்டா இல்லையா? எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? நம்ம கோவில் யானை தீ காயத்தோடு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த தீய சக்தி வீரமணி அண்ட் கம்பெனிக்கு அங்க மடத்துல சாப்பாடு போட்டதுனாலங்க. இவங்களுக்கு சோறு போட்டா பாவம் வரும்னு இப்ப தெரியுதா? இது மூட நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை. நம்பிக்கை. ஆகவே இன்னைக்கு இந்த ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்தின் கைக்கூலிகளின் ஆட்சி, இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டு இருக்கிறது? இவன்லாம் பிச்சை வாங்குறவன் பிச்சைக்காரன் நம்ம சொல்லக்கூடாது. அதான் ஜார்ஜ் பொன்னையா சொல்லிட்டாரு, நம்ம ஏன் சொல்லணும்? அந்த ஆள் சொல்கிறான் பிச்சைக்கார பயில்கள். நம்ம சொல்லுவோமா? மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்கள நம்ம மதிக்கிறோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஜார்ஜ் பொன்னையா பிச்சைக்கார பயிலுக, நாங்கள் போட்ட பிச்சையில் ஆட்சிக்கு வந்திருக்கான் சொல்கிறானா? நான் சொன்னேன்னா? நான் சொல்லலை. ராஜா சொல்ல மாட்டான். எப்போவுமே ரொம்ப நல்லவன். அகட விகடம் தெரியாத ஒரு அப்பாவி ராஜா தான். அதனால ராஜா சொல்ல மாட்டான். ஆனால் அவன் சொல்கிறானே ஜார்ஜ் பொன்னையா, வெக்கம் இல்லாமல் அவன் முன்னாடி போய் பேரவைத் தலைவர் நிற்கிறாரா இல்லையா? அப்பாவு அவர்கள். அவர் சொல்றாரு, நீங்க ஜபித்ததால் நாங்க ஜெயிச்சோம். இது மூட நம்பிக்கை இல்லையா? தமிழக சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் அவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் ஜபித்ததால் நாங்கள் வெற்றி பெற்றோன்னு. அப்ப அவரை கைது பண்ணுவீங்களா? நான் கேட்கிறேன். இந்த அது யாரு? பொய்யா மொழியா பொய்யும் மொழியா? மகேஷ் பொய் மொழி. அவரை கேட்குறேன்னா, நீங்கள் பார்த்தா நம்ம கல்வி அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அசல் பேட்டை தாதா மாதிரி பேசுகிறார். ஏன் ஏரியாக்கே ஒன்ட்டியா நீன்னு? யாரா? அந்த விஷ்ணுவை. அந்த விஷ்ணுவை மகாவிஷ்ணு ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த மகாவிஷ்ணுவை பெருமாள் மாதிரியா, உலகளந்த பெருமாள் மாதிரி இன்னைக்கு கொண்டு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த அரசாங்கம் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குன்னு. யாரோ இந்த சாட்டை துரைமுருகனா, அந்த ஆள் கருணாநிதி பற்றி ஏதோ ஒரு பாட்டு பாடினார். யாரோ பாடி வச்சது, 35 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக மேடையில் பாடினது. அதை இவர் பாடினாருன்னு இவங்க அவனை கைது பண்ணாங்க இல்லையா, சாட்டை துரைமுருகனை. இப்போ பார்த்தா கோடிக்கணக்கான பேர் அந்த பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறான். நான் இன்னைக்கு ஒரு நாள் கார் இல்லையேன்னு ஆட்டோவில் போனால் ஆட்டோக்காரர் அந்த பாட்டை முணுமுணுத்துக்கினே ஆட்டோ ஓட்டுறாரு. ரொம்ப பேர் காலர் டியூனாக வச்சுருக்கான் கருணாநிதி பாடல். அது இந்த மாதிரியாக எதுக்கடா வேலை இல்லாத வேலை பண்ணுறீங்கன்னு கேட்குறேன்னா, தேவையில்லாத வேலை தானே, யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இவங்களுக்கு வள்ளுவர் மீது ஏன் கோபம் தெரியுமா? அவர் இம்மை மறுமை, ஏன் 7 பிறவியை பற்றி பேசுகிறார். எழுமைக்கும் ஏமாப்புடைத்து, அதனாலலாம் கோபம் இல்லைங்க. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறாரு. நீங்கள் ஒருத்தன் தப்பாக 2-3 பொண்டாட்டி வச்சுருந்தான்னா ஒன்று என்ன சொல்கிறீங்க? அவனால் முடியுது, சக்தி இருக்குது வச்சுக்கிறான்னு. அதுதான் தப்பு. ஏன்னா எது பேராண்மைங்கிறாரு? ஆண்மைக்கே எது திலகம்? பிறன்மனை நோக்கா பேராண்மை. இதுதான். இந்த வள்ளுவரை இந்த திராவிடியன் ஸ்டாக் ஏற்றுக்குமா? மேடையிலே 2 பொண்டாட்டியோட 3 பொண்டாட்டியோட உட்காந்துருவாங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் ப்ராப்பர்ட்டிஸ் பிலாங்கிங் டு ஒய்வ்ஸ்ன்னு எழுதுறாரு, ப்ளூரல்ல. மனைவிகளின் மீது பேரில் இருக்கின்ற சொத்துக்கள். அந்த மாதிரியா ஒழுக்க கேடர்களின் ஆட்சி நடக்கிற காரணத்தினால இந்து தர்மத்தை பற்றி, நம்முடைய அடிப்படை சித்தாந்தத்தை பற்றி ஒருத்தன் பேசினா இவர்களுக்கு கோபம் வருது. நண்பர்களே, சீதாராம் ஆர்யான்னு ஒருத்தர், அவர் முஸ்லீமாக இருந்தவர், ஹிந்துவாக மதம் மாறினார். அவர்
வாய்ஸ் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன் அவரோட புத்தகத்தை வெளியிட்டிருக்கு. அவங்க அந்த புத்தகத்தின் தலைப்பே என்ன தெரியுமா? ஒய் ஐ பிகேம் ஹிந்து, நான் ஏன் ஹிந்துவாக மாறினேன் அப்படின்னு அவர் புத்தகம் போட்டிருக்கார். அதில் அவர் சொன்னது, நான் இப்போ பேசுறது எல்லாமே சீதாராம் ஆர்யாவனுடைய எழுத்துக்கள். அவர் சொல்கிறாரு, உலகத்தில் ஒரு சிலர் பணக்காரனாக இருக்கான், ஒரு சிலர் ஏழையாக இருக்கான், ஒரு சிலர் அறிவாளியாக இருக்கான், ஒரு சிலர் முட்டாளாக இருக்கான், ஒரு சிலர் ஆரோக்கியமாக இருக்கான், ஒரு சிலர் நோயாளியாக இருக்கான். ஏன் இந்த வேறுபாடு? இஸ் காட் குரூயல்? ஆண்டவன் கொடூரமானவனா? அவன் ஏன் இப்படியெல்லாம் படைக்கிறான்? எல்லாரையும் பணக்காரனா படைச்சிருந்தா என்ன? எல்லாரையும் அறிவாளியா படைச்சிருந்தா என்ன? எல்லாரையும் ஆரோக்கியமானவராக படைச்சிருந்தா என்ன? ஏன் இந்த மாதிரியாக ஆண்டவன் படைக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி. அவர் சொல்றாரு, நான் முஸ்லிம் மௌல்விகளிடம் போய் கேட்டேன், முஸ்லிம் மத தலைவர்களிடம், ஏன் இந்த வேறுபாடு? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இட் இஸ் வில் ஆஃப் அல்லாஹ், இது அல்லாவின் விருப்பம், அதை கேள்வி கேட்க உனக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு சமாதானம் ஏற்படவில்லை. நான் கிறிஸ்தவ பாதிரியார்களிடம் போய் கேட்டேன், இதுக்கு என்ன காரணம்னு. அவர்கள் சொன்னார்கள், கர்த்தரின் சித்தம் அது, அதை கேட்க நீ யார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஹிந்து மத தலைவர்களை, சாதுக்களை, சன்னியாசிகளை போய் கேட்டேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவன் இம்மாதிரி படைப்பது இல்லை. ஆண்டவன் எப்படி? சொல்லிய ரெஃப்ரி, யார் என்ன பாவம் செய்கிறான் புண்ணியம் செய்கிறான் கணக்குத்தான் பார்க்கிறார். பாவங்கள் செய்தவர்கள் தீய பலனை அனுபவிப்பார்கள், புண்ணியம் செய்தவர்கள் நல்லவற்றை அடைவார்கள். ஆகவே இதைத்தான் கலி பூங்குன்றன் பாடுறாரு. நாம் யாதுமோர் யாவரும் கேளிர்னு சொல்லிட்டு நிறுத்திடுறோம். அடுத்த வரி நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். அடுத்த வரி என்ன? தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இவங்கெல்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன், தமிழ் பற்றி பேசுவான். இவனுக்கெல்லாம் தமிழ் தெரியுமா? இன்னைக்கு 10வது படிக்கிற தமிழ் குழந்தை பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைக்கு 5ஆம் கிளாஸ் தமிழ் படிக்க வரல. 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 4ஆம் கிளாஸ் கணக்கு போட வரல. இந்த லட்சணம் தாண்டா அவங்க அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கு. இந்த லட்சணம் தான். காரணம் என்ன? திறமையற்ற சுயநலவாதிகள், ஹிந்து விரோதிகள், அந்நிய மதத்தின் கைக்கூலிகள். இதுதான் குவாலிஃபிகேஷன் ஒருத்தர் மந்திரி ஆகிறதுக்கு. வேற ஒன்றும் குவாலிஃபிகேஷன் இல்லை. ஏன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு பேட்ட தாதா மாதிரி பேசலாமா? ஏன் ஏரியாக்கே வந்துட்டியான்னு பேசுகிறாரு. நான் கேட்குறேன், உங்கள் ஏரியாவில் யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு தெரியுமா? திருச்சியில் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடத்தில் சகாயமேரிங்கிற தலைமை ஆசிரியையின் மகன் டாக்டராக இருக்கான். கிட்டத்தட்ட 40 பெண் குழந்தைகளை வன்புணர்வு பண்ணியிருக்கான், பாலியல் துன்பப்படுத்தியிருக்கான். எங்க? திருச்சியில். அவன் பேர் என்ன? செபாஸ்டின் டேனியல். செபாஸ்டின் டேனியல் உடனே உங்களுக்கு வாழை சுருட்டிக்கிட்டு வடிவேல் ஒரு படத்தில் அவனா நீனுமாறு தெரியுமா? அந்த மாதிரி வாழை சுருட்டிட்டு மூலையில் உட்கார்ந்துருக்கீங்க. வெட்கம் இல்லை? யாரோ இப்பிறப்பு மறுபிறப்பு பற்றி பேசினானா அவ்வளோ பொங்குதா? 40 குழந்தைகளை தினம் மெத்தி பேசியிருக்காரா மகேஷ் பொய்யாமொழி? ஏன் பேசல? அவர் கிறிஸ்தவர், அதனால பேசல. அதனால வாழை சுருட்டிக்கிட்டு அவனா நீன்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு மூலையில். யோசிச்சு பார்க்கணும் இவர்கள் ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு. நண்பர்களே, அப்போ அந்த சீதாராம் ஆர்யா சொல்றார், தி கர்மா தியரி அப்பீல் டு மை மைண்டு. இந்த கர்ம வினை பயன் இருக்கே, அது என்னுடைய அறிவுக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதனால் நான் இந்துவாக மாறினேன். அவை ஹிந்து மதத்தை போல விஞ்ஞான ரீதியிலான மதம் கிடையாது. இந்து மதத்தை போல் அனைத்திற்கும் பதிலளிக்கின்ற சக்தி இருக்கின்ற மதம் வேற கிடையாது. ஆனால் அந்த ஹிந்து மத எண்ணங்களே இன்னைக்கு நீங்கள் எப்படி விநாயகப் பெருமானுக்கு இஞ்சி டேப்பு வச்சு அளப்பாங்க, எண்ணிக்கை கேட்பாங்க, கூடாதும்பாங்க. நான் அடுத்த தடவை சொல்கிறேன், நாம் கேட்க தேவையில்லைங்க. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, ராம ஜென்மபூமி பிராண பிரதிஷ்டை. நான் டிஜிபி அவர்கள்ட்டே கேட்டேன். முதல் நாளே மாண்புமிகு பிரதமர் மதுரையிலிருந்து
அயோத்திக்கு கிளம்பின பொழுது நான் பேசினேன். அவர் பிரதமர் இதில் இருக்கேன், அதனால் நீங்கள் என்னென்னு எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கன்னு போட்டிருந்தார். அப்புறம் அவரே கூப்பிட்டார். நல்ல மனுஷன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்து விரோத தீய சக்திகள் கீழே வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் அப்போ நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட நாங்கள் வர தேவையில்லை. ஏனென்றால் மத சடங்குகள், மத நிகழ்ச்சிகள், நான் அயோத்தியில் நடக்கிறத வீடியோ போடுறதுக்கு உங்கள்கிட்ட எதுக்குங்க கேட்கணும்? இப்போ இந்த கூட்டத்துக்கு ஏன் நம்ம போலீஸ்கிட்ட அனுமதி கேட்குறோம் தெரியுமா? ஆம்பிளிஃபையர் வைக்கிறதுக்காக. இந்த ஆம்பிளிஃபையர் இல்லை, போலீஸுக்கு நாம் தகவல் கொடுக்கணுமா? தேவையில்லை. அதுவும் தெளிவா சொல்லியிருக்கு, சட்டம் ஒழுங்கு அவர்கள் உன்னிடம் வர வேண்டும். நம்ம உரிமையை அதனால இந்துக்களை அவங்க என்ன வேணாலும் கொண்டு இவரே கலைக்கிறாராம். யூனிஃபார்ம் எடுத்துட்டு வரவேற்கிறேங்க. கரை கேட்டோம், ஷூவை கழட்டி விட்டு ஷூவோட போலீஸ் போறது வீடியோ இருக்கு என்கிட்ட. இதெல்லாம் எங்கள் கிறிஸ்தவர்கள் மத உணர்வு புண்படுத்தப்படக்கூடாதுன்னு எப்படி மரியாதை கொடுக்கும், மத உணர்வை புண்படுத்தக்கூடாதுன்னு. ஆனா எப்ப இருக்குன்னு நம்ம காட்டணும். கூடாது, நீங்க செய்யணும். ஆகவே நாம இந்த தேசத்தில், அதுவும் தமிழ்நாட்டில், யூபியிலலாம் இந்த மாதிரி நடக்காது. நகரத்தாருடைய மடம், அதனுடைய சொத்துக்களை முலாயம் சிங் யாதவ் அப்ப நகரத்தார் சமூக போய் மனு கொடுத்தாங்க. சரி சரி மட்டும் அனுப்புறேன்னாரு, விஷயம் முடிஞ்சு போச்சு. வேற ஒரு புல்லோசன் அனுப்பினாரு. இன்னைக்கு அத்தனை சொத்தும் நம்முடைய தமிழ் பிஜேபியால யோகி வாழ முடியுது. இல்லைன்னா சொல்லிட்டு நான் இந்த துவங்கி வைக்க விரும்புகிறேன். கருணாநிதி குழந்தைகளுக்கு தமிழர் தலைவர் ஈவேரான ஒரு புத்தகம் 35 எந்த மானமுள்ள தமிழனும் ஈவேராவை ஏற்றுக்க மாட்டான். நான் என்னோட ட்விட்டர்ல அதை படம் எடுத்து போட்டிருக்கேன், போட்டோ பிடிச்சு. அதே மாதிரி நம்ம ஊர் தானே, நம்ம மாவட்டம், அவரு வனவாசம்னு ஒரு என்னவெல்லாம் எழுதியிருக்காரு. விலை மாதிரிகளிடம் காசு கொடுத்து போய்விட்டு வந்து, நாங்கள் மட்டுமா இன்பம் துய்த்தோம், நீயும் தானே இன்பம் துய்த்தாயின்னு கொடுத்த காசை திருப்பி வாங்கிட்டு, அட மானங்கெட்ட ஜென்மங்களா, மானங்கெட்ட ஜென்மங்களா. நீங்க எடுக்கலாம், எடுக்கப்படாதுன்னு சொல்றீங்களா? ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி பற்றி குழந்தைகள் படிச்சா அது கெட்டு போகாது, வீணா போகாது. அதை எதுக்காக வச்சிருக்கீங்க பாடமா? அது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க தகுதியானவர்களா அவர்கள்? மானங்கெட்டு போச்சு இந்த தமிழ்நாடு, இந்த திராவிடியன் ஸ்டாக்னாலன்னு. ஆகவே நான் சொல்றேன், அடுத்த தடவை இன்னைக்கு விநாயகர் எண்ணிக்கையை டபுள் ஆக்குவோமா? ஆக்கணும். யார் தடுக்க? எண்ணிக்கை நீ டிசைட் பண்ண யோசிச்சு பார்க்கணும். நாம முடிவு பண்றோம். சட்டம் உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு, உயர் நீதிமன்றம் சொல்லிருக்கு. If you feel that it will create law and order problem, you go there.
they don't need to come to you. இதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, உயர் நீதிமன்ற தீர்ப்பு. அதனால இந்த திராவிடியன் ஸ்டாக் ஹிந்து விரோத தீய அரசாங்கத்திற்கு இந்துக்கள் அடிபணிய மறுப்போம்ங்கிறேன். நான் அடிபணிய மறுப்போம். என்ன பண்ணுவான், என் மேல அறநிலைத்துறை ஊழல்னு நான் சொன்னதுனால 480 அறநிலைத்துறை அதிகாரிகள் 27 இடத்துல கேஸ் கொடுத்துருக்கான். நானும் அந்த கேஸ் எல்லாம் பார்த்தேன். எதுலையும் தூக்கு தண்டனைன்னு போடலை. இன்னும் என்னடா இந்து சமுதாயத்துக்காக ஜெயிலில் இருந்து போராடிட்டு போகிறேன், தூக்கு தண்டனை கொடுக்க முடியாதுல்ல ராஜாக்கு. கேஸ் போட்டா என்ன, அத்தனையும் அதிகாரிகள் என் மேலே என்ன 75 செக்ஷனாக இருக்குது. ஊரில் ராஜா சண்டை போட்டுட்டான். இல்லை, இந்த சமுதாயத்துக்காக பேசினேன்னு ஒரு ஹிந்து விரோத கொள்ளை கூட்டம் அறநிலைத்துறை அதிகாரிகள், நான் அறநிலைத்துறை அதிகாரின்னே கொடுத்துருக்கான். அதில் ஒரு அதிகாரி கூட என் பேச்சை கேட்டேன்னு சொல்லலை, ஆனால் என் மேலே கொடுத்துருக்கான். 27 கேஸ் இருக்கு என் மேலே. என்ன பண்ண முடியும், தூக்கில் போட. ஆகவே நண்பர்களே, துணிஞ்சு வருவோம், துணிஞ்சு வருவோம் இந்து சமுதாயத்துக்கு. ஏன்னா ஒரு சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி என்னை பற்றி மோசமாக எழுதியிருந்தான் சோஷியல் மீடியாவில்னு கம்ப்ளைண்ட். அந்த ஆர்கே நகர் செய்யுதுங்கிறவன் இன்னும் இருக்கான். ஆனால் எனக்கு போலீஸ்லேருந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க, நாட் ட்ரேசபிள். அதனால் அவனை கண்டுபிடிக்க முடியலேன்னு நான் சொன்னேன். நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்காங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சார் நான் வாட்ஸ்அப்பில் வரேன் வாங்க. அவர் சொல்கிறாரு, தமிழகத்தில் அதிகாரிகள் மத்தியிலே இந்துக்களின் எண்ணிக்கை சிறுபான்மையாகி கொண்டிருக்கிறதுன்னு. நாளைக்கு நம்ம வீட்டு வாசலில் வந்துட்டானுவ, நம்ம குழந்தைகளை மதம் மாற்ற வந்துட்டான். ஏன்னா நீங்கள் பாருங்கள், கோயம்புத்தூரில் என்ன கொழுப்பு இருந்தால் இந்த ஒரு யூடியூப் சேனல் ஹிசாபு போட்டு விட்டு நீ ஹிசாபில் அழகாக இருக்க. கல்வி மந்திரி இதை கேட்காத இந்த அரசாங்கம் இவ்வளவு தூரம் இந்துக்களுக்கு எதிராக அநீதி, நித்தம் வீதிதோறும் ஊர்தோறும் இந்துக்களுக்கு எதிரான அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே முழு முதற் கடவுளின் முன்பாக இந்த உறுதியேற்போம், எந்த விதத்திலும் இந்துக்களுக்கு எதிரான அடக்குமுறையை ஏற்க மாட்டோம் என நாம் உறுதி பூண வேண்டும் என்று கேட்டு